என்ன தெரியுது அப்படின்னா ஜூஸ் என்ன அப்படின்னா, நாம பிறரை ஏமாற்ற வழியை கையாளக்கூடாது, பிறரை வஞ்சகம் பண்ற வழியை கையாளக்கூடாது. சமாளிச்சுக்கலாம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி பண்ணுறோம், அது கிடையாது. அது கள்ளத்திராசு மாதிரி தான், ஒரு படிக்கல், ஒரு குறைவான படிக்கல் மாதிரி தான். அது செஞ்சால் துன்மார்க்கு அடையாளமாக ஆயிடும். அது தேவன் என்னவா இருக்குது, தேவன் அருவருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. தேவன் பசங்க சூத்திரம் உண்டாக இந்த எண்ணமெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விட்டுருணும். முதலாவது தேவன் அருவருக்கிற காரியம் என்னென்னு சொன்னால் விக்கிரம் போன்ற ஒரு எண்ணம் நம்ம இருக்கக்கூடாது. ரெண்டாவது தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்ன என்று சொன்னால் சூதுள்ள எண்ணம் இருக்கக்கூடாது. மூணாவது தேவன் அருவருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் துன்மார்க்க எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த துன்மார்க்க எண்ணம் என்ன அப்படின்னா கள்ள தராசும் குறைவான படிக்கல் உள்ள அந்த ஏமாற்றல் எண்ணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவன் சுத்தம் இல்லாதவன், அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. சுத்தம் உள்ள எண்ணம் தான் நம்ம இருக்க வேண்டும். இதே தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்று சொல்கிறார்.